தற்கொலை. துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் பலவற்றில் வென்றவன் 15 வயது பள்ளி மாணவன். தேசிய அளவிலே நடைபெறப் போகிற துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு ஆயத்தப்பட்டு வந்தவன். பெற்றோருடன் ஏற்பட்ட தகராறால் தான் பயன்படுத்தி வந்த துப்பாக்கியை வைத்தே தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறான். 16 வயது சிறுமி விஷ்ணுபிரியா அந்தோ பரிதாபம், தன் வாழ்வை முடித்துக் கொள்ளுகிறாள். உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு. இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டே போகலாம். வாழ பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள். தற்கொலை செய்யும் அளவுக்கு உனக்கு துணிவு இருந்தால் நீ ஏன் வாழ்ந்து பார்க்க கூடாது? பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் அல்லவா? தற்கொலை முடிவு அல்ல என்பதை அறிந்தவர்களாய் கடவுள் நமக்கென்று ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறாரே. ஒரு வழி அடைக்கப்பட்டு விட்டால் பல வழிகளை திறக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு குடும்பங்களிலே ஏராளமான பிரச்சனை. கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, காதலன் காதலியிடையே, இன்னும் ஒருதலை காதலால் ஏமாற்றப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். தீராத வியாதி, மன அழுத்தம், இப்படி அள்ளி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரசங்கி 7:17 உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்பதாக. அதோடு மாத்திரம் அல்ல, பிரசங்கியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்படி என்றால் நம்முடைய இறப்புக்கென்று ஆண்டவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். நாமவே முடிவை தேடிக்கொண்டு சொர்க்கலோகத்தின் பங்குள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு பதிலாய் நாமவே இந்த தற்கொலை முடிவை தேடிக்கொள்ளுவதால் நரகத்தின் பங்குள்ள பாத்திரமாய் மாறிவிடுகிறோமே. என்ன ஒரு அவலம்! வேண்டாம் என கண்பானவர்களே. NCRB சொல்லுகிறது, தேசிய குற்றப்பிரிவு பணியகம் சொல்லுகிறது, 2023 1,71,000 மேற்பட்டோர் தற்கொலை செய்ததாக. அதிலே மாணவர்கள் 8.1% பேர், இல்லத்தரசிகள் 14% பேர். தமிழகம் 2வது இடத்தை வகிக்கிறது. 19,483 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இன்னும் மாணவ மாணவியர் 13,892 பேர் தன் வாழ்வை முடித்திருக்கிறார்கள். எங்களை உடைய கரத்திலே தருகிறோம். எங்களை திடப்படுத்திக் கொண்டு தைரியப்படுத்திக் கொண்டு வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை குறித்து அறிவித்து உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே.